இப்ப கைராசி கடை சண்முகத்துக்கும் வீடு அந்த ஆனந்தி பேருக்கும் போயிடுச்சு. அவங்களால கூட தனியா எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே சிவஞான மீனாட்சி கால தான் போய் விழணும். அவங்க கிட்டதான் இப்போ எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. நாம இந்த சில்லற சொத்தை வச்சு நிம்மதியா இருக்க முடியுமா? இந்த சண்முகம் என்னமோ உங்க பொண்ணு கீதாவுக்கு மாப்பிள்ளை பாக்குறாராமே, கேள்விப்பட்டேன். டேய், உனக்கு அதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன அவருக்கு சொந்தமா இல்ல அந்த கீதாவுக்கு கூட பிறந்தவனா? என்ன உரிமை இருக்கு உனக்கு? அவருக்கு இந்த விஷயத்துல பேச உரிமை இருக்குங்க. அவர் பேசுவாரு. நீ கொஞ்சம் சும்மா இரு. காலம்தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குதா? அன்னைக்கு முக்கியமா இருந்த உறவு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சா? இதாங்க யதார்த்தம். எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க தம்பிங்கள நம்ம குழந்தைங்கள பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பொண்டாட்டிங்கள தான் உறவுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி மீனாட்சி முடியும்? நாம அந்த மாதிரி நினைக்கலையே. ஒருவேளை நமக்கு குழந்தைங்க பிறந்திருந்தா நாமளும் அப்படிதான் இருந்திருப்போமோ என்னமோ. இல்லம்மா, நீ பேச்சு கூட அப்படி சொல்லலாம். ஆனா என்னைக்கும் அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல வந்திருக்காது. நான் கூட அப்படி யோசிச்சிருக்கலாம். ஆனா ஒரு துளி கூட உன்னால அப்படி இருக்க முடியாது மீனாட்சி. நீ தங்கம். இது பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பா வீடுங்கிறது விருந்தாளி வீடு மாதிரி மாறிடுது. அப்பா வீட்டுல இருக்கிற அண்ணனுக்கோ தம்பிக்கோ கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஏற்படும் போது தனியா போயிடுறதுதான் சந்தோஷம். அதுதான் நிம்மதின்னு நினைக்கிறாங்க. அது நிர்பந்தமா இல்ல அன்பை பங்கு போட்டு பிரிச்சு கொடுத்துடுறாங்களான்னு தெரியல. அதுவும் அடுத்த தலைமுறை வரும்போது விரிசல் இன்னும் அதிகமாயிடுது. நம்மளை விட்டு இன்னும் விலகி போய் நிக்கிறாங்க. அதுதான் நம்ம உறவு முறைகளோட யதார்த்தம். கூட பிறந்த அக்கா தம்பி தங்கச்சி இவங்களை விட திடீர்னு வர உறவு ஒத்துக்கிறேன். பொண்டாட்டி உறவு ரொம்ப முக்கியமான ஒரு உறவு. கடைசி வரைக்கும் நம்ம உணர்வுகளை மதிக்கிற ஒரு உறவு. ஆனா அதுக்காக அந்த உறவுக்காக மற்றவங்க எல்லாரையும் தூக்கி போடுறது என்ன நியாயம்? அப்புறம் ஒரு தாய் மக்கள் கூட பிறந்தவங்கன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனா இங்க இருக்கிற எல்லாரோட மனசுமே ரொம்ப குறுகி போச்சு. எல்லாரும் தனியா இருக்கிறது தான் சந்தோஷம், அப்பதான் நம்ம சுதந்திரமா இருக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதோட கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே பாருங்க, முதல்ல சரவணனை தனியா கூட்டிட்டு போய் வியாபாரத்தை ஆரம்பிக்க வச்சு எல்லாத்தையும் செஞ்சது யாரு? ஆனந்தி தானே. இன்னைக்கு நாம ஆனந்தியை ஏத்துக்கிட்டா கூட இந்த குடும்பம் உடையறதுக்கு யாருங்க காரணம்? அவ தானே. அன்னைக்கு அவளுக்கு அந்த எண்ணம் வந்துச்சு. அவதான் எல்லாத்தையும் முடிவு பண்ணணும், அவ கையில காசு இருக்கணும், சுயமா ஒரு தொழில் இருக்கணும்னு நினைச்சா. ஆனா இப்போ அவளை பத்தி யோசிக்காம சரவணன் அவன் சந்தோஷம்தான் முக்கியம்னு அவன் ஒரு முடிவை எடுத்துட்டான். ஆனந்திக்கு துரோகம் பண்ணிட்டான். இப்போ இந்த ஆனந்திங்கிற பொண்டாட்டியோட மனசை பத்தி சரவணனுங்கிற புருஷனுக்கு என்ன அக்கறை இருக்கு? அப்ப நம்மள எதுங்க கட்டி நிறுத்துது? கழுத்துல போட்டிருக்கிற தாலியான்னா ஆமான்னு சொல்லிட முடியாது. ஏன்னா தாலி கட்டின எல்லாருமே ஒத்துமையா வாழ்ந்துடுறது இல்ல. அப்ப எது முடிவு செய்யுதுன்னா எந்த நிர்பந்தமும் நிபந்தனையும் இல்லாத அந்த அன்பு ஒண்ணுதாங்க. அது இன்னைக்கு எத்தனை பேர்கிட்டங்க இந்த உலகத்துல இருக்கு? நம்ம 2 பேர்கிட்ட இருக்குன்னா அதுக்கு நாம கடவுளுக்கு தாங்க நன்றி சொல்லணும்.
நமக்கு அந்த கடவுள் கொடுத்த வரம். ஆனா மத்தவங்க யாரும் அப்படி நினைக்கலங்க. நம்மள பைத்தியக்காரங்களா நினைக்கிறாங்க. நாளைக்கு காலையில எந்திரிக்கும் போது மனசுல ஒரு விரிசலோட தான் எந்திரிக்க போறோம். அப்படியே ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஆமாங்க, நாளையில இருந்து தொழில் முறையில எல்லாருமே தனித்தனியா தான் இயங்க போறாங்க. நிச்சயமே இல்லாத வாழ்க்கை மீனாட்சி. இதுல அன்பால மட்டும்தான் சாதிக்க முடியும். அது எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாரும் இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனா அத காலம் ஒரு நாள் இவங்களுக்கு புரிய வைக்கும். அப்போ இழந்ததை எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமாங்கிறது எனக்கு தெரியலம்மா. எனக்கு தெரியல. என்ன வைஜெயந்தி, எதுக்கு தனியா வர சொன்னீங்க? என்ன விஷயம்? இது பாருங்க சரவணன், பங்கு பிரிச்சாச்சு, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல, நாம சுதந்திரமா செயல்படலான்னு நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உண்மை அது கிடையாது. இப்ப கைராசி கடை சண்முகத்துக்கும் வீடு அந்த ஆனந்தி பேருக்கும் போயிடுச்சு. அவங்களால கூட தனியா எதுவுமே செய்ய முடியாது. எல்லாத்துக்குமே சிவஞான மீனாட்சி கால தான் போய் விழணும். அவங்க கிட்டதான் இப்போ எல்லா கண்ட்ரோலுமே இருக்கு. நாம இந்த சில்லறை சொத்தை வச்சு நிம்மதியா இருக்க முடியுமா? நீங்க எல்லாம் இத பத்தி கண்டுக்காமலே விட்டுட்டீங்க. வைஜெயந்தி, நாம ஏதாவது செய்யலான்னு பார்த்தா நம்மள மாட்டி விடுற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் பேசி ஆஃப் பண்ணிடுறாங்களே. அன்னைக்குதான் பாத்தீங்கல்ல, மீனாட்சி சட்டப்படி போவோன்னு மிரட்டுறாங்க. என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இப்ப சொல்றேன் கேளுங்க. நட்டாச்சா, நீயும் கேட்டுக்கோ. இதை நான் சும்மா விட மாட்டேன். அந்த வீட்டை நான் விட்டு கொடுத்ததா நினைக்கவே மாட்டேன். அது யார் பேர்ல இருக்கு? என் பையன் பேர்ல தானே இருக்கு. யாரு அதை நிர்வாகம் பண்ண போறா? அந்த ஆனந்தியா? இல்லவே இல்லை. கூடிய சீக்கிரம் அவளை நான் ஓட ஓட விரட்டி விட்டு அதை நான் ஏன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரேன். வரட்டுங்க, டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அங்க வச்சு அவளை கிளின்னு கிழிச்சு தொங்க விடுறேன். வீடு மேட்டர் சரி சரவணன், ஆனா அந்த கடை சண்முகம் கைக்கு போயிடுச்சு. அதுக்கு என்ன செய்யுது நாம? அதே மாதிரி அந்த கடையை சண்முகம் கையில கொடுத்தது முட்டாள்தனம்னு சிவஞான அண்ணனும் மீனாட்சி அண்ணியும் வருத்தப்படுற அளவுக்கு நான் கொண்டு வந்து நிறுத்துறேன்னா இல்லையா பாருங்க. எல்லா விதத்திலையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த சண்முகத்துக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவனுக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல. அவன் எல்லா எடுப்புடி வேலையும் செய்யறதுக்கு தான் லாய்க்கு. அவனானெல்லாம் அந்த கடையை தொடர்ந்து நடத்தவே முடியாது. கணக்கும் தெரியாம ஒரு மண்ணும் தெரியாம நிர்வாகம் பண்ண கிளம்பிட்டான். படிச்ச எனக்கே இந்த பிசினஸ்ல தலைகால் புரியல. அவன் என்னத்தை கிழிப்பான்? எங்க அண்ணன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்ததுனால இத்தனை நாளா ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இனிமே அப்படி இல்ல. எல்லாத்தையும் உடைச்சு காட்டுறேன் பாருங்க. அந்த கடையை சிக்கல்ல மாட்ட வச்சு அந்த சண்முகத்தை என் காலில் விழ வச்சு கெஞ்ச வைக்கிறேன் பாருங்க. அதுல நான் உறுதியா இருக்கேன். அதுக்கு நாங்க எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம். எங்க அப்பா ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம்னு உங்க கூடவே நிப்போம். இது சத்தியம். ஆனா அதுக்கு பிரதிபலனா நீங்க எங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யணும் சொல்லுங்க. அதை பத்தி பேசிதான் உங்களை வர சொன்னேன் சரவணன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வளர்மதியும் வந்துருவான். அவளையும் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன வேணுங்கிறத நான் சொல்றேன். ஆனா ஒண்ணு, அவ முன்னாடி எக்காரணம் கொண்டும் கைராசி கடையை பத்தி பேச வேண்டாம். என்னதான் இருந்தாலும் அவ புருஷனுக்கு தானே கடையை கொடுத்துருக்காங்க. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்க மாட்டான்.
இந்தாங்க வா. என்ன வளர், இவ்வளவு எதுக்கு கூட்டிட்டு வந்த? பின்ன இவளை வேற எங்க விட்டுட்டு வர சொல்ற? அந்த வீட்லயா? யாரை நம்பி விட்டுட்டு வர்றது? அந்த மீனாட்சியை நம்பி பாத்துக்க சொல்லி விட்டுட்டு வந்தேன்னு வை, கெட்டுச்சு குடி. சாக்லேட் பிஸ்கெட்னு கண்ட புண்ணாக்கையும் வாங்கி கொடுத்து சூனியக்காரி மாதிரி அவ பின்னாடி சுத்த வச்சிருவா. ஏற்கனவே பாதி நேரம் பெரியம்மா பெரியப்பான்னு பித்து புடிச்சு அலையுது. இதுல இப்படிலாம் விட்டுட்டு வந்தா என் புள்ளைய நான் மொத்தமா மறந்துட வேண்டியதுதான். சரி, அதை விட எதுக்கு வர சொன்ன? என்ன விஷயம்? உங்க மாமா அன்னைக்கு சம்பந்தம் பண்ற விஷயமா கைலாசி வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனார்ல, அத பத்தி நாம ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? எங்க பரந்தாமன் ஜாமீன்ல இருந்து வெளியே வந்தாச்சு. இனிமே லேட் பண்ணாம கல்யாணத்தை சட்டு புட்டுன்னு முடிக்கணும். யாரோட? இது என்ன கேள்வி? என்ன பேசுற நீ? இல்ல, இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறமும். இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம்னா பாத்தீங்களா பாத்தீங்களா, இவ வேலையை காட்டுறா பாத்தீங்களா? வளர்மதி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா தானே இருந்தீங்க, இப்பயும் எப்படி பேசுறீங்க? நட்டாஷா, இப்பவே எங்க மாமா என் புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு மாப்பிள்ளை பாக்குற வரைக்கும் போயிட்டாங்க. அததான் உடைச்சு எரியணுங்கிற. இது பார் வளர், சண்முகம் தலை கீழே நின்னாலும் அவளுக்கு தேடுற மாப்பிள்ளை கிடைக்கவே கிடைக்காது. இல்ல, அன்னைக்கு எங்க மாமா பேசுறப்போ மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்கிறேன்னு சொன்னதா நீ தானே என்கிட்ட சொன்ன? ஆமா சொன்ன, ஆனா அது நடக்காது. எங்க அப்பா கிட்ட நான் கண்ணை காட்டினாலே போதும், மாப்பிள்ளைய குடும்பத்தோட தூக்கிடுவாரு. அதுக்கப்புறம் எவன் வருவான் அந்த பேரழகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இங்க பாரு வைஜெயந்தி, இப்ப கூட நான் உனக்கு சப்போர்ட்டா தான் இருக்கேன். எப்பவுமே என்னால எதை செய்ய முடியுமோ அதை செய்வேன். ஆனா என்ன செய்ய போறோன்னு குழம்பி இருக்கோம். அத முதல்ல கிளியர் பண்ணு. உன் புருஷன் அந்த பக்கம் இருக்காரு, நாளைக்கு உன்னையும் அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு, வற்புறுத்துவாரு, உன்னை மிரட்டுவாரு, இல்ல அன்பா பேசி உன்னை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் மசஞ்சு போய் நீ அந்த பக்கம் சேர்ந்துடவே கூடாது, புரியுதா? அப்படிலாம் செய்ய மாட்டேன் வைஜெயந்தி. பரந்தாமன் மேல கேஸ் போட்டு அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற எண்ணத்தோட தானே நான் இருந்தேன். ஆனா என்ன செய்யணும்னு எனக்கு புரியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதாவது செஞ்சா உங்க கூட நான் இருப்பேன். உன் சப்போர்ட் எங்களுக்கு வேணும், அவ்வளவுதான். ஒன்னு நாங்க வேற எதுவும் செய்ய சொல்லி கேட்கல, நீ கூட இருந்தா போதும். சரவணன், உங்க கையில நான் இந்த பொறுப்பை கொடுக்கறேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க உங்களால முடியும் சரவணன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. எங்களுக்காக இதை செய்யுங்க. நீங்க எங்களுக்கு இந்த உதவியை செஞ்சா நாங்க உங்களுக்கு அடிமையா இருந்து உங்க ஆசையை நிறைவேற்றி வைப்போம். இது சத்தியம். எங்க அப்பா ஒரு பக்கம் தீவிரமா செயல்பட்டு இருக்காரு, நான் என் பக்கம் பெரிய கான்டாக்ட் எல்லாம் பிடிச்சு என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கேன். என் டிபார்ட்மெண்ட் கான்டாக்ட் எல்லாம் வச்சு அவங்கள பார்த்து பேசி அந்த பானுவை ஒரு வழி பண்ணணும். நீங்களும் இதுக்கு உதவி செஞ்சா ஈஸியா இந்த வேலை முடிஞ்சிடும். என்ன சொல்றீங்க? சரி, நான் உங்க கூட நின்று முடிஞ்சதை செய்யறேன். முடிஞ்சது இல்லைங்க, எல்லாத்தையும் செய்யணும். கைராசி குடும்பத்துல எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது வைஜெயந்தி மட்டும்தான். அவங்களுக்காக இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது விஷயமா உங்க மாமாவை கூப்பிட்டு பேசணும். அவரை கைராசி வீட்டுக்கு வர சொல்லு. என்னது, கைராசி வீட்டுக்கா? அங்க வச்சு எப்படி பேசுறது? எல்லாரும் இருப்பாங்களே. இருக்கட்டும், எல்லார் முன்னாடியும் வச்சு பேசும்போது தான் பிரச்சனை வெடிக்கும். பிரச்சனை வெடிக்கும் போது தான் நாம எல்லாம் இதுல ஒன்னா இருக்கோன்னும் இதுல உறுதியா நிக்கிறோன்னும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாதான் அவங்க எல்லாம் இதுல இருந்து விலகுவாங்க. கரெக்ட் சரவணன், நாம பேசுவோம். வளர், நீ உங்க மாமா வர சொல்லு. அவங்களா நாமளான்னு பாத்துருவோம். இது ஆரம்பம் இல்ல? ஓகே, here are some அண்ணே, pictures. உங்ககிட்ட கடை விஷயமா கொஞ்சம் பேசணும்.
சொல்லு சண்முகம், உட்காரு. ஆ, நீ படிச்சுட்டே இரு கார்த்திக். சரிப்பா, இப்போ வந்துடுறேன். சொல்லு சண்முகம். அது சுப்பிரமணிய ஐயா, நான் ஓய்வு எடுத்துக்கிறேன், எனக்கு வயசாயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அப்படியா? என்ன, அவருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்லைண்ணே, உடம்பு சரியில்லைங்கிறத விட மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேண்ணே. என்னதான் அவர் என் கூட சேர்ந்து வேலை செஞ்சாலும் நீங்க இல்லைங்கிறது அவருக்கு மனசுக்கு ஒத்துக்கலண்ணே. இல்லப்பா, அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது அவரு. உன்னை பத்தி அவருக்கு நல்லாவே தெரியும். சரவண மாதிரி ஆளா இருந்தா கூட அவர் கொஞ்சம் அப்படி இப்படி யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா உன்னை பத்தி அவர் அப்படி துளி கூட நினைக்க மாட்டார் சண்முகம். என்ன எந்த அளவுக்கு அவர் நினைக்கிறாரோ அதே அளவுக்கு தான் உன்னையும் நினைப்பாரு. எல்லாம் சரிண்ணே, ஆனா இப்போ நீங்க வராம நாங்க உட்காந்துருக்கிறது எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. அப்ப அவருக்கு இருக்காதா? இல்லப்பா, அப்படிலாம் இருக்காது. வேணும்னா நான் அவர்கிட்ட போன்ல பேசுறேன். சரி பேசுங்க. ரொம்ப வற்புறுத்துற மாதிரி சூழ்நிலை இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு சங்கடமா இருக்குண்ணே. நான் பேசுறேன்னு சொல்றேன்ல சண்முகம். என்னங்க? இல்லம்மா, நம்ம சுப்பிரமணிய ஐயா வந்து இவங்கிட்ட நான் வேலையில இருந்து ஓய்வு எடுத்துக்கிறேன்னு பேசினாரா. என்னது? அப்படியா? சண்முகம் வந்து அவரெல்லாம் தம்பி வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க உட்காருங்க. 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 என்னப்பா, ஒரு முக்கியமான விஷயம்னா எங்களை கூப்பிட்டு அனுப்பியிருக்கலாம்ல, நாங்க அங்க வந்து பேசியிருப்போம்ல. இப்படி உடம்புக்கு முடியாம ஏன்பா இப்படி அலையறீங்க? பரவாயில்லம்மா, ஒரே இடத்துல இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி கொஞ்சம் வெளியே காத்தாட வந்தா மனசு கொஞ்சம் இதமா இருக்கும். அதுதாம்மா வந்தேன். மாமா, என்ன விஷயம் மாமா? இல்ல, சம்மந்தி இங்க வரணும்னு சொன்னாரு, அதான். என்ன விஷயம்? எங்களை வர சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னது, ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வீட்டில் நினைக்கிறாங்க. அதனால வீட்டுக்கு வாங்கன்னு வளர்மதி தான் சொன்னான். இல்லையே, அப்படி நாங்க யாரும் எதுவும் சொல்லலையே. ஒரு நிமிஷம். வளர்மதி, வளர், அவரை வர சொல்லியிருந்தியா? ஆமா, வர சொல்லியிருந்தேன். பேசணும்னு சொன்னாங்க, அதான் வர சொன்னேன். யார் வர சொன்னாங்க? நானோ அண்ணனோ அண்ணியோ யாரும் எதுவும் பேசணும்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு வர சொன்ன? எங்க இந்த வீட்ல அவங்க மட்டும்தான் இருக்காங்களா? வேற யார் வர சொன்னாங்க? நான் தான் வர சொன்னேன். எதுக்கு வர சொன்ன? நான் எதுக்கோ வர சொன்னேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? அவரு உங்க பொண்டாட்டியோட மாமாங்கிறதுனால எல்லாத்துக்கும் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. அவர் என்ன நீங்களா வச்சு காப்பாத்துறீங்க? எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பேசுறது. அவரே அவர் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்க என்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஏய், அனாவசியமா பேசாத. இப்ப எதுக்கு அவங்கள வர சொன்ன? சொல்லு. சொல்றேன், சொல்றதுக்கு தானே வர சொல்லியிருக்கேன். உங்க பிபியை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சு. ஏங்க, இந்த சண்முகம் என்னமோ உங்க பொண்ணு கீதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கறாராமே, கேள்விப்பட்டேன். டேய், உனக்கு அதுக்கும் என்னடா சம்பந்தம்? நீ யார் அதை பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன அவருக்கு சொந்தமா? இல்ல அந்த கீதாவுக்கு கூட பிறந்தவனா? என்ன உரிமை இருக்கு உனக்கு? அவருக்கு இந்த விஷயத்துல பேச உரிமை இருக்குங்க. அவர் பேசுவாரு. நீ கொஞ்சம் சும்மா இரு. இந்த பாருங்க, பரந்தாமனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கற விஷயத்துல நீங்க பின்வாங்கறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த விஷயத்தை பத்தி நீங்க நல்லா யோசிச்சு நல்ல முடிவெடுத்தா நல்லது. அவன் மேல சில கேஸ் இருக்குன்னு நீங்க யோசனை பண்றீங்களா? அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லைங்க. ஏதோ தொழில் போட்டி காரணமா ஒருத்தனை அடிச்சதா கேஸ் கொடுத்துருக்காங்க. அவன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. டேய், என்னடா என்ன பேசிட்டு இருக்க நீ?
அவங்க பக்கம் சேர்த்து நாக்குல நரம்பு இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. சொத்து விஷயத்துல உன் பாட்சா பலிக்கலன்னு இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிய. ஏதாவது டீல் போட்டுக்கிட்டு இதை நான் செய்யறேன், இதை நீங்க செய்யுங்கன்னு அக்ரிமெண்ட் போட்டு வேலை பாக்குறீங்களா? ஏய், அங்க என்ன முறைக்கிற? எனக்கு பதில சொல்லு. அதுதானே எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த பாருங்க, அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த விஷயத்துல எந்த சம்மந்தமும் இல்லாம அந்த கீதா பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க என்ன அவங்களுக்கு சொந்தமா? இல்ல அந்த பொண்ணுக்கு கூட பிறந்தவரா? அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா இருக்கிறதுனால எல்லாத்துலயும் தலையிட உங்களுக்கு உரிமை கிடையாது. டேய் முட்டாள், அந்த பொண்ணு கீதா ரொம்ப நல்ல பொண்ணுடா. அதே மாதிரி தான் அந்த பரந்தாம என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பையன். நான் அதுக்கு சப்போர்ட் பண்றேன். இத பாரு சரவணா, எல்லாத்தையும் வீம்புக்கே பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ. சரி, அப்படியே வச்சுக்கோ. உனக்கு என்ன இப்போ? சரிங்க, இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த பானு பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க பொண்ணு சொல்றாங்கிறதுக்காக இந்த பிரச்சனைய பெருசாக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னாச்சு? போலீஸ்ல கேஸ் கொடுத்தா அதை தாண்டி எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி கிடையாது. உங்க பொண்ணுக்கு தான் கெட்ட பேர். இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு. வேற மாதிரி பேர் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இந்த பாருங்க சார், அந்த பானுவுக்கு பேர் வாங்கணும், புகழ் வாங்கணும்னு உங்களை கோத்துட பாக்குறாங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது சொல்லுங்க பாப்போம். போதும், இதுக்கு மேல இந்த விஷயமா யாரும் அவர்கிட்ட பேச வேணாம். அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நான் அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.